Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், என்னென்ன விஷயங்களை எல்லாம் முன்வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்? மக்கள் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக VR பிள்ளை தெரு தொடங்கி கற்பக கன்னியம்மாள் கோவில் தெரு, 1வது தெரு முதல் 6வது தெரு வரையும், அதே போல பழனியம்மன் கோவில் தெரு முதல் 1 முதல் 6 தெருக்களையும், பழைய கட்டையை பெட்டி தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வர்றாங்க. வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துண்டு பிரசுரங்களை நேரடியாக வீட்டில் கொடுத்து அவருக்கு தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. அதே போல அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு பொதுமக்களிடையே கொடுக்கப்பட்டது, கட்சிகளிடையே கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. வீடு வீடாக தெருக்கள், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்குகள் சேர்க்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வீட்டு முன்பாக கோலங்கள் போட்டு உதயநிதி சின்னம், அதே போல அவர் வரவேற்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி வரவேற்கப்படுவது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போதும் போல வழக்கமாக கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு இலக்கோடு வைத்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொந்த தொகுதியாக போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் தற்போது இரண்டாவது நாளாக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயநிதிமாறன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றாங்க. நீங்க கேட்டது போல தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி துண்டு பிரசுரங்களை உள்ளடக்கிய அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கப்பட்டுள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.